விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறுகணையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், நீங்க இதுக்கு ரிலேட்டடா மட்டும்தான் பேசணும். சிறப்பு கவன ஈர்ப்பு வேற எந்த வார்த்தை பேசினாலும் அனுமதி திரும்ப தர முடியாது. கேள்வி நேரத்தில் பேசுறாங்களா ஐயா? அது கேள்வி நேரம் என்கிட்ட அனுமதி பெற்று சில விஷயங்களை சில உறுப்பினர் வந்து கேட்பாங்க. என் தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் அதையும் பேசிட்டு நான் இதை பேசுறேன்னு கேட்டா நான் அனுமதிச்சிருப்பேன். நீங்க முழுதும் திருவண்ணாமலை கல்வி மாவட்டம், போலூர் சட்டமன்ற தொகுதி, போலூர் ஊராட்சி ஒன்றியம், துளுவ புஷ்பகிரி அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளியானது 18/11/52 முதல் செயல்பட்டு வருகிறது. 1983 வரை இப்பள்ளியின் நிர்வாகியால் பள்ளி நடத்தப்பட்டு வந்த நிலையில் 1983ஆம் ஆண்டு முதல் நேரடி மானியத்தில் பள்ளி இயங்கி வருகிறது. மேற்படி பள்ளிக்கு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் ஏதும் இல்லை. மேற்படும் பள்ளியில் 20 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளி அமைந்துள்ள போலூர் ஒன்றியமானது கல்வியில் பின்தங்கிய ஒன்றியமாகும். இப்பள்ளி கடந்த 40 ஆண்டுகளாக நிர்வாகி இல்லாத நிலையில் இப்பள்ளிக்கு எந்தவிதமான வசதிகளும் நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்படாத நிலையில் ஊர் பொதுமக்களின் பங்களிப்புடன் தனியாக புதிய கட்டிடத்தில் பள்ளி செயல்பட்டு வருவதால் நேரடி மானியத்தில் செயல்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு அரசாணை எண் 2010 கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையினால் 19/10/1983 படியும் மற்றும் அரசாணை எண் 85 பள்ளி கல்வித்துறை நாள் 15/4/2008 படியும் சிறப்பு நிகழ்வாக திருவண்ணாமலை கல்வி மாவட்டம், போலூர் சட்டமன்ற தொகுதி, போலூர் ஊராட்சி ஒன்றியம், துளுவ புஷ்பகிரி அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளியினை அரசு பள்ளியாக ஈர்த்து கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி அமர்கிறேன்.